கரூரில் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூற விஜய் திட்டமிட்டு இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அண்மை செய்தியினை பார்த்து வருகிறோம். கரூருக்கு பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்க செல்லும் விஜய்க்கு உரிய பாதுகாப்பு வேண்டும் என்று தவேக சார்பில் டிஜிபி அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டுள்ளது. கரூரில் பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து ஆறுதல் கூற தவேக தலைவர் விஜய்க்கு காவல்துறை அனுமதி வழங்க வேண்டும் என்று மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் கதிரவன். வணக்கம். விவரம். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக டிஜிபி அலுவலகத்தில் மனு ஒன்று அளிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கரூரில் கடந்த 27ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்ட போது கூட்ட நெரிசல் சிக்கி 41 பேர் பலியானார்கள். 100க்கும் மேற்பட்டோர் காயங்களோடு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இன்றும் 3 நபர்கள் தொடர்ந்து சிகிச்சையில் இருந்து வருகிறார்கள். இந்த நிலையில் பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்திக்கிறதுக்காக அனுமதி மற்றும் பாதுகாப்பு கேட்டு தமிழக வெற்றி கழக வழக்கறிஞர் அறிவுடன் தலைமையிலான வழக்கறிஞர்கள் டிஜிபி அலுவலகத்தில் மனு கொடுக்க வருகை தந்திருக்கிறார்கள். ஏற்கனவே இது குறித்து அனுமதி கேட்டு டிஜிபி அலுவலகத்திற்கு இமெயில் மூலமாக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக அனுமதி கேட்டு மெயில் அனுப்பியதாக கூறப்பட்டது. தற்போது நேரில் வந்தும் இந்த மனுவானது கொடுக்கப்பட இருக்கிறது. விஜய் அவர்கள் உயிரிழந்த குடும்பத்திற்கு 20 லட்சம் ரூபாய் நிதி உதவியும், அதே போல 2 லட்சம் ரூபாய் காயமடைந்ததற்கு நிதியுதவியும் அறிவிக்கப்பட்டு அதனை வழங்கக்கூடிய நடவடிக்கைகளும் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போல 33 நபர்களிடம் நேரடியாக வீடியோ கால் மூலமாக, அதாவது தங்களது கட்சி மாவட்ட நிர்வாகிகளை வீடுகளுக்கு அனுப்பி பாதிக்கப்பட்டவர்களை வீடியோ கால் மூலமாக சந்தித்து பேசி விரைவில் உங்களை சந்திப்பது என்றும் விஜய் அவர்கள் தெரிவித்ததாக தகவல் கூறப்பட்டு வந்த நிலையில தற்போது நேரடியாக சந்திப்பதற்கான மனுவை அவர்கள் டிஜிபி அலுவலகத்தில் வழங்கியிருக்கிறார்கள். இமெயில் மூலமாக அனுப்பியது மட்டும் இல்லாமல் நேரடியாக சென்று அவர்களிடம் இந்த மனு அளிக்கப்படுவதாகவும் உரிய பாதுகாப்பையும் அனுமதியும் வழங்கப்பட வேண்டும் என்று அவர்கள் கொடுப்பதற்காக வருகை தந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறையினர் வழங்காவிட்டால் மாவட்ட ஆட்சியரை சந்தித்தும் இது போன்ற ஒரு மனுவை அளிக்க இருப்பதாகவும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வார இறுதிக்குள் விஜய் அவர்கள் கரூர் சென்று பாதிக்கப்பட்டவரை நேரில் சந்திப்பதாகவும் தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது.